ஏடிஎம் அட்டையில் பொருட்கள் கொள்வனவு. கந்தர போலீசாரால் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரின் ஏடிஎம் அட்டையை பயன்படுத்தி பொருட்கள் கொள்வனவு செய்த போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் மாத்தறை போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கந்தர போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரை கைது செய்யப்பட்டுள்ளார். மோட்டார் சைக்கிள் விபத்தில் பெண் பலி. காலியில் இடம்பெற்ற விபத்தில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார் என போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த விபத்து காலி கொஸ்கொடை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கோணப்பல பிரதேசத்தில் நேற்று இடம்பெற்றுள்ளது. மோட்டார் சைக்கிளுடன் முச்சக்கர வண்டி மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது என போலீசார் தெரிவித்துள்ளனர். அரசு ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு. அரசு ஊழியர்களுக்கான சம்பள உயர்வு வரும் ஜனவரி மாதம் நடைமுறைப்படுத்தப்படும் என்று துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து, சிவில் விமான போக்குவரத்து மற்றும் போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். 25 பேருந்து பணிமனைகளின் மேம்பாட்டு தொடக்க விழாவில் பங்கேற்று பேசிய போதே அவர் இதனை கூறினார். ஐக்கிய தேசிய கட்சியினால் அரசாங்கத்திற்கு எதிராக பலமான கூட்டணி. ஐக்கிய தேசிய கட்சியின் 79வது ஆண்டு மாநாட்டில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டாரவும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் முன்வரிசையில் அமர்ந்து ஆழ்ந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்ததை காண முடிந்தது. ஐக்கிய தேசிய கட்சியின் 79வது ஆண்டு விழா இன்று காலை 9 மணிக்கு ஸ்ரீ ஜெயவர்தனபுரவில் உள்ள மொனோக் எம்ரியல் வளாகத்தில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நடைபெற்றுள்ளது. நுவரெலியாவில் பஸ் லொரி விபத்து. நுவரெலியா இராக்கலை பிரதான வீதியில் புரூக்சைட் சந்திக்கு அருகில் இன்று காலை இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். தனியார் பஸ் ஒன்றும் லொரி ஒன்றும் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். நாளை நள்ளிரவு வரை வேலைநிறுத்த போராட்டம் நீடிப்பு. மின்சார சபை ஊழியர்களின் வேலைநிறுத்த போராட்டம் நாளை நள்ளிரவு வரை தொடர மின்சார தொழிற்சங்கங்கள் முடிவு செய்துள்ளன. அதே நேரம் மின்சார சபையை மறுசீரமைக்கும் மசோதாவை எதிர்த்து மின்சார தொழிற்சங்கங்கள் எதிர்வரும் 4ஆம் திகதி முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மின்சார சபை ஊழியர்கள் குழுவாக இணைந்து மின்சார சபை தலைமையகத்தின் முன் 2 நாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். அத்தோடு புதிய மின்சார சபை சட்டத்தின் பாதகமான விளைவுகளை எதிர்த்து தொடர்ந்தும் போராடுவோம் என மின்சார தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளன.